நாளை காலை சரியாக 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. இன்னும் சரியா சொல்லணும்னா, நான் இப்ப பேசுற இந்த டயத்துல இருந்து இன்னும் ஒரு 24 மணி நேரத்திற்குள்ளாக தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் யார், தமிழ்நாட்டை ஆளப்போவது யார் அப்படிங்கிற முடிவுகள் மிக தெளிவாக நாட்டு மக்களுக்கு தெரிந்துவிடும். 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகின்ற பொழுது முதல்ல தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதன் பிறகு மற்ற வாக்குகள் எண்ணப்படும். ஓரளவுக்கு உத்தேசமா உங்களுக்கு யார் அடுத்த முதலமைச்சர், யார் ஆட்சி அமைக்க போறா அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் ஒரு 12 மணிக்குள்ள ஓரளவுக்கு கிறிஸ்டல் கிளியரா நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு 11:30-12 மணிக்குள்ள கிறிஸ்டல் கிளியரா தெரிஞ்சிடும். தமிழ் கேள்வியை பொறுத்தவரையில், என்னை பொறுத்தவரையில் நான் எந்த நிமிடமும் மிக உறுதியாக உறுதியிட்டு சொல்கிறேன். மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். திமுக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதில் துளியும் ஐயமில்லை என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு, பார்வை. ரைட். இப்ப சில அதிர்ச்சிகரமான செய்திகளை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன சார், என்ன அதிர்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில சில செய்திகளை நாம உடைத்து பேச வேண்டியது நம்முடைய கடமை, கட்டாயம். எனவே இந்த வீடியோ முழுக்க அதை பற்றிய வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இப்ப இதுக்கு முன்னாடி எத்தனையோ தேர்தல் நடந்திருக்கு இல்லையா? திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது திமுக தொடர்ந்து சில சட்டமன்ற தேர்தல்களில் தோல்வியடைந்தது உண்டு. திமுக ஆட்சியை பிடித்த காலத்துல 1996 ஜெயலலிதா அம்மாவே தோல்வி அடைஞ்சாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். அதிமுக வெற்றி பெற்றுடுச்சு. ஆனா ஜெயலலிதாவால முதலமைச்சராக பதவியேற்க முடியல. காரணம் ஊழல் வழக்கு, சட்ட சிக்கல். அப்பதான் ஓபிஎஸ் உள்ள வராரு. அதையும் நாம பார்த்தோம். ஜெயலலிதா முதலமைச்சரா பதவி ஏற்றுட்டாங்க, திடீர்னு இறந்து போயிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரே சண்டை, ஆளுக்கு மண்டையை பிடிச்சிட்டு இருந்தாங்க. கூவத்தூர்ல வச்சு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதையும் நாம பார்த்தோம். இப்படி பல்வேறு விதமான அரசியலையும் பார்த்திருக்கிறது தமிழ்நாடு. ஆனா ஒன்ன இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்த்தது இல்லை. என்னது சார் அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்த் இந்தியால இந்த கலவரங்கள் நடக்கும். அதனாலதான் நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா தேர்தலே 2 கட்டம், 3 கட்டம், 4 கட்டம் தான் நடத்துவாங்க. தமிழ்நாட்டுல எல்லாம் ஒரே கட்டம் தான். ஏன்னா எந்த கலவரம், மோதல், பிரச்சனை எல்லாம் தமிழ்நாட்டுல பெரிதாக அங்க ஒண்ணு சின்ன சின்னதா ஏதாவது 2 பேர் சண்டை போட்டிருப்பான். ஆனா ஒரு பெரும் கலவரம் எல்லாம் இது வரைக்கும் நடந்ததில்லை. இனியும் நடக்கக்கூடாது நாம விரும்புறோம். ஆனா தாவேகாவும் பாஜகவும் தமிழ்நாட்டின் அரசியல் திசைவழி போக்கை பாஜக, அமித்ஷா, மோடி, RSS இந்த கும்பல் இவங்க என்ன செய்யறாங்க? தாவேகாவை கையில் வைத்துக் கொண்டு, விஜயை கையில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டு அரசியலை, இந்த வட இந்திய அரசியலை நோக்கி அந்த மாதிரி நகர்த்துகிறார்களோ என்ற ஒரு ஐயம் நமக்கு எழத் தொடங்கி இருக்கிறது. என்ன எனக்கு புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரு ஆதவ் அர்ஜுனா திடீர்னு எங்க போறாரு? தேர்தல் அதிகாரியை போய் பாக்குறாரு. கூடுதல் பாதுகாப்பு வேணும், தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அன்று. இப்ப சமூக வலைதளங்கள்ல அவங்க ஒரு செய்தியை கசியை விட்டு பரப்புறாங்க. தெரியுமா, வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு என்ன பண்ண போறாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி நீங்க ஒண்ணா கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா நான் ஃபுல்லா சொன்னா தான் உங்களுக்கு புரியும். நீங்க பாஜக ஒரு திட்டம் தீட்டுகிறது. என்ன திட்டம்? தமிழ்நாட்டுல கால் ஊன்ற வேண்டும் என்று. தமிழ்நாட்டுல கால் ஊன்றுவதற்கு பாஜகவிற்கு தடையாக இருப்பது யார்? திமுக. திமுக மட்டுமா? இல்ல, அதிமுகவும் தான். எப்படி சார் அதிமுகவும் தடையா இருக்குன்னு சொல்றீங்க? மொத்தம் பதிவாகக்கூடிய வாக்குகளில், நல்லா கேட்டுக்கங்க, மொத்தம் பதிவாகக்கூடிய வாக்குகளில் திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே கிட்டத்தட்ட 80 விழுக்காடு வாக்குகளை கையில வச்சிருந்தாங்க. பிரசாந்த் கிஷோர் கூட ஒரு முறை அதை சொன்னார். அதன் பிறகு அது ஒரு 70 விழுக்காட்டுக்கு குறைஞ்சது. இங்கதான் 3வது சக்தி அப்படிலாம் இவங்க பேசுறாங்க பாருங்க. அதெல்லாம் எங்க இருந்து அதை உருவாக்குறாங்கன்னா, ஒரு சக்தியை முதல்ல பலவீனப்படுத்தணும். இந்த 2 சக்திகளும் சேர்ந்து 80 விழுக்காட்டை கையில் வைத்திருக்கும் வரை வேறு ஒருவர் தமிழ்நாட்டிற்குள் கால் ஊன்றவே முடியாது என்று பாஜக நினைக்குது. அந்த வேறு ஒருவர் யாரு? பாஜக தான். இப்ப பாஜக என்ன நினைக்குது? இதுல இந்த 2 பேருக்கும் சேர்த்து 80 விழுக்காடு இருக்குல்ல, இதை குறைக்கணும். எப்படி குறைக்கிறது என்று வருகின்ற பொழுது முதல்ல அதிமுகவின் வாக்குகளை குறைப்போம் அப்படின்னு அதிமுக வாக்கு சதவீதத்தை குறைக்க ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு தெரியும். இப்போ 2 கட்சிகளும் சேர்த்து 70 விழுக்காடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறது. இப்ப பாஜக என்ன நினைக்குது? அதிமுகவை பலவீனப்படுத்துறோம். இப்ப திமுகவிற்கு போகக்கூடிய கோர் ஓட் பேங்க்ஸ், தலித்துகள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இதுல ஒரு சின்ன பிரிவை எப்படி பிரிக்கலாம் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அவங்க விஜய களமிறக்குறாங்க. அப்போ திமுகவிற்கான வாக்கு வங்கியில் பிரதானமாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், தலித்துகள், உழைக்கும் மக்கள், பாட்டாளி மக்கள், இவர்களுடைய வாக்குகளை கொஞ்சம், பெண்கள், இவங்களுடைய வாக்குகளை கொஞ்சம் விஜய வச்சு கொஞ்சத்தை என்ன செய்யணும்? விஜய் பக்கம் தள்ளி விடணும். அதிமுக வாக்குகளை என்ன செய்யணும்? கொஞ்சம் விஜய் பக்கம் தள்ளி விடணும். ஏன்?
அவர் ஜெயலலிதாவை புகழ்வார், எம்ஜிஆர் புகழ்வார், இங்க தள்ளி விடணும். இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிட்டோம்னா ஒரு விதமான ஒரு குழப்பத்தை, ஒரு நிச்சயமற்ற சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கினால் நாம எல்லா ஸ்டேட்லயும் போய் பஞ்சாயத்து பண்ற மாதிரி, நாட்டாமம் பண்ற மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் காலு வைத்து விடலாம் என்பது பாஜகவின் கணக்கு. சரியா? இப்ப இதுல இடி விழுந்துச்சு. எப்ப விழுந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸிட் போல் முடிவுகள் வந்துச்சு. எக்ஸிட் போல் முடிவுகள் என்ன சொல்லிச்சு? பெரும்பாலான எக்ஸிட் போல் முடிவுகள் மீண்டும் திமுக ஆட்சி சொல்லிச்சா? நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எக்ஸிட் போல் முடிவுகள் என்று நான் ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்துல நேரலையிலே இருக்கிறேன். தொடக்கத்துல இருந்து வந்த எக்ஸிட் போல் முடிவுகள்னா எப்படின்னா, 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்தவுடன் கடைசியா ஏதோ ஒரு ஊர்ல வாக்குப்பதிவு இருக்கும், அது முடிஞ்ச உடனே வெளியிட்டணும். இப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த 6 மணிக்கு கியூல நிக்கிறவங்க ஒரு 6:30 வரைக்கும் ஓட்டு போட்டாங்கன்னா கூட 6:30க்கு மேல நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எல்லா நிறுவனங்களும் ஒரே நேரத்துல எக்ஸிட் போல் முடிவுகளை வெளியிடுவாங்க. ஆனா இந்த ஆக்சிஸ் பை இந்தியா பிரதாப் ரெட்டி அவரு பாஜகவிற்கு நெருக்கமானவர் என்று சொல்லப்படுகிறது. இவருடைய இந்த ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு மட்டும் எப்ப வந்துச்சு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, எல்லா கருத்து கணிப்புகளும் வந்துருச்சு. அதுல பெருவாரியான கருத்து கணிப்புகள் திமுக ஆட்சி என்று சொல்லிவிட்டது. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு இந்த கருத்து கணிப்பை உள்ள விடுறாங்க. ஏன்? ஒரு கருத்து கணிப்பு கூட தாவேகாவிற்கு ஆதரவாக வரவில்லை. இப்ப என்ன பண்றது? நம்ம ஆளு இருக்கார்ல, கூப்பிடு, அவரை ஒன்னு அனுப்பி விடு, நான் ரெடியா ஒண்ணு வச்சிருக்கேன், பண்ணி வச்சிருக்கியா? ஆப்ஷன் ஏ பி, பிளான் ஏ பி எல்லாம் வச்சிருக்கோம்ல, பிளான் பி படி வச்சிருக்கியா? ரைட், இப்ப அதை உள்ள அனுப்பு. இப்ப அது எல்லா மீடியாவுக்கும் உள்ள வருது. இப்ப அந்த கருத்து கணிப்பு எல்லா மீடியாவிலும் போக்கஸ் செய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளா என்ன பண்றாங்க, தாவேகா பாத்தீங்களா ஆக்சிஸ் மை இந்தியா சொல்லிடுச்சு, ஆக்சிஸ் மை இந்தியா சொல்லிடுச்சுன்னு அதை வச்சு ஒரு பெரிய அளவுல ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க. ஆனா தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக தாவேகா ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலை தாவேகாவிற்கு தரப்போவதே இல்லை. ரைட். இப்ப இந்த ஒப்பீனியனை ஏற்படுத்திட்டு இந்த மாதிரியான ஒரு சிந்தனைய விஜய் ரசிகரிடம் உருவாக்கிட்டு ஓட்டு என்ற அன்னைக்கு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணினால் எப்படி இருக்கும் என்று பாஜக திட்டம் தீட்டுகிறதோ என்ற ஒரு அச்சமும் சந்தேகமும் எனக்கு எழத் தொடங்கி இருக்கிறது. என்ன பண்றது? பாத்தீங்கல்ல, எல்லாம் சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் சொன்னாங்க விஜய் தான் அடுத்த முதலமைச்சர். எக்ஸிட் போல் முடிவுகளே சொல்லிச்சுங்க. எக்ஸிட் போல் முடிவுகள் யாரா சொன்னா? எல்லாரும் சொல்ல, ஒருத்தர் சொன்னார்ல. ஆமா, இப்ப ஒருத்தர் தானே சொன்னாரு அப்படின்னு கேள்வி வரும். உடனே ஒரு முன்னாள் IPS அதிகாரி அவர் பங்குக்கு அவர் இப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்படின்னு கிளப்பி விட்டு விஜய் ரசிகர்களை வைத்து ஏதேனும் சட்டம் ஒழுங்கு சிக்கலை ஏற்படுத்தலாமா என்று ஒரு திட்டத்தை போடுறாங்க. சரி, இப்ப ஒருவேளை விஜய் ரசிகர்கள் இப்படி செய்யலைன்னா, எஸ், நல்ல கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, விஜய்க்கு ரசிகர்கள் தான் இருக்கிறாங்க. தாவேகாவிற்கு என்று ஒரு நிர்வாக கட்டமைப்பு கிடையாது. இப்ப திமுகவிற்கு என்று ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருக்கு. ஒரு மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், கிளைக்கழக செயலாளர் என்று நிர்வாகிகள், அவங்களுக்கு ஒரு ஆபீஸ் எல்லாமே இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இதை பாக்குற நீங்க எல்லாருமே உங்க ஊர்ல தாவேகா நிர்வாகிகள் யாரே அவங்களுக்கு ஒரு 4 பேரை சொல்லுங்க பார்ப்போம். திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லா நிர்வாகிகளும் உங்களுக்கு தெரியும். தாவேகா நிர்வாகிகள் யாரு? இவ்வளவே உங்க தொகுதியில நின்ற தாவேகா வேட்பாளர் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? கீழே கமெண்ட் பண்ணுங்க. எங்க தொகுதி தாவேகா வேட்பாளர் இவர் தான், சொல்லுங்க பாப்போம். தெரியாது. அப்ப தாவேகாவிற்கு என்று அப்படி கட்டமைக்கப்பட்ட ஒரு என்ன கிடையாது, கட்சி கட்டமைப்பு கிடையாது. அப்ப அவங்க போய் இதை செய்வாங்களா அப்படின்னா அதுல ஆச்சரியம் தான், கேள்விக்குறிதான். என்ன பண்ணலாம்? எதுக்கு பாஜக இருக்குது? பாஜகவே தாவேகாவை அல்லது தாவேகாவில் இருக்கக்கூடிய சிலரை, நான் யாருன்னு எனக்கு தெரியும், நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு சிலரை கையில் எடுத்துக்கொண்டு யாரையேனும் வைத்து தூண்டி திட்டமிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்திட்டு அந்த பழியை தூக்கி திமுகவின் மீது போடுவது, இப்படி ஒரு டிராமாவை அவங்க தொடங்கி இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு வலிக்கிறது. ஏன்னா ஆதவர்ஜுனா போய் என்ன செய்யறாரு? சம்பந்தமே இல்லாம தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுக்கிறார். இப்ப இந்த புகார் கொடுத்து இதை நோக்கி இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பித்தவுடன் திமுக உஷாராகுது. இன்னைக்கு திமுக அலர்ட் ஆகி, ஆகா இப்படி ஒரு கணக்கு போடுறாங்களா, இப்படி ஒரு டிராமா ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு இன்னைக்கு RS பாரதி போய் என்ன செய்யறாரு? அவரும் தங்கள் தரப்பிலிருந்து இல்ல, நீங்க இந்த மாதிரியான ஒரு திட்டமிடல் இருப்பது போன்ற ஒரு சந்தேக பார்வை வருகிறது என்ற கோணத்திலிருந்து அவங்களும் போய் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்க? தேர்தல் ஆணையரிடம், தேர்தல் அதிகாரியிடம் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? புகார் கொடுத்திருக்கிறார். இப்ப இது எதுக்கு சொல்றேன்னா, யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கு.
எனக்கு மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். விஜய்க்கு வாக்களித்தவர்கள் அல்லது விஜய் ரசிகர்கள் விஜய் தான் வெற்றி பெறுவார் நம்புறாங்க. அஇஅதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் நம்புறாங்க. நாம் தமிழர் கட்சியினர் சீமான் தான். ஒவ்வொருத்தரும் நம்புவாங்க. ரைட், அவங்கவுங்க ஆசை, அவங்கவுங்க நம்பிக்கை. ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. நாளைக்கு காலையில எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எது நடந்தாலும் மற்ற எல்லா கட்சியினரும் இதற்கு முன்பு வரை இந்த தேர்தல்ல இதை அமைதியா ஏத்துக்கிட்டு அடுத்த வேலைக்கு போயிருவாங்க. ரைட்டா? திமுக வெற்றி பெற்றது. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு? எதிர்கட்சி வரிசையில போய் உட்காந்து அவர் அரசியல அவர் ஆரம்பிச்சார். அதற்கு முந்தைய தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. ஸ்டாலின் என்ன செய்தார்? எதிர்கட்சி வரிசையில போய் உட்காந்துட்டு அவர் அரசியலை எதிர்கட்சி அரசியல் ஆரம்பிச்சாரு. தமிழ்நாடு மக்களுடைய உரிமைகளுக்காக போராட ஆரம்பிச்சார். சீமான் என்ன செய்யறாரு? எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் பிரச்சாரம் பண்றாரு, போறாரு, தனித்தே நிற்கிறார், போட்டியிடுகிறார். வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சின்னு அவர் பயிற்சி எடுக்க போயிடுறாரு. அப்ப எல்லாருமே என்ன செய்யறாங்க? ஒரு கிறிஸ்டல் கிளியரான பார்வையில இருக்காங்களா? கரெக்டா? ஆனா இந்த தாவேகா வந்த பிறகு மட்டும் பாருங்க, இந்த எலெக்ஷன் சினாரியோவே மாறுது. இவங்க வேற ஒரு கணக்கு போட்டு இவங்களை உள்ள அனுப்பி இருக்குது பாஜக என்ற சந்தேகம் எனக்கு இங்கதான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. அப்போ அப்பாவி இளைஞர்களுக்கு நான் சொல்றேன், தயவு செய்து இந்த சினிமால வர்ற மாதிரி சில பிளான இவங்க எல்லாம் போடக்கூடும். யாரெல்லாம்? இந்த பாஜக, அதுக்கு மேல இருக்கிறவங்க, உங்க தாவேக்காவிலேயே இருக்கக்கூடிய சிலர். சரியா? இந்த சினிமால வர்ற மாதிரி அந்த கலவரத்தை எல்லாம் செஞ்சு அந்த பழியை தூக்கி திமுக மீது போடுவதற்கு, உங்களை பலிகடா ஆக்குவதற்கு நீங்கள் அனுமதித்து விடாதீர்கள். அதைத்தான் நான் சொல்றேன். எங்கேயாவது ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது தள்ளுமுள்ளா, சண்டையா, காவல்துறை இருக்குது, சட்டம் இருக்குது, சட்டம் தன் கடமையை செய்யும். எல்லாரும் என்ன செய்யுங்க. இது வெறும் தாவேகாவுக்கு மட்டும் இல்ல, இது எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்து சொல்றேன். எல்லா கட்சியும் இருக்கும். குறிப்பா இளைஞர்கள் உணர்ச்சி வயப்பட்டு நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுற மாதிரியே தேர்தல் அரசியலை நினைத்து விடாதீர்கள். நீங்க ஏதாவது தேவையில்லாத உங்களுடைய செயல்பாடுகளின் மூலம் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது? பாழாக்கி விடக்கூடாது, வீணாக்கி விடக்கூடாது. உங்க கட்சி வேட்பாளருக்கு நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க, அவர் வெற்றி பெற வேண்டும் என்று நினைங்க, அதெல்லாம் மாற்றுக்கருத்துல. இது எல்லா கட்சியும் நினைக்கிறது. அங்க இருக்கக்கூடியவங்க, எங்க வாக்கு எண்ணிக்கை மையத்தில் இருக்கக்கூடிய முகவர்கள் உன்னிப்பாக அந்த வேலையை செய்வாங்க. பட் இதை தாண்டி இவர்கள் பின்னக்கூடிய சதி வலைகளுக்குள் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீர்கள். யாரு பின்னக்கூடிய? இந்த பாஜக மற்றும் பாஜகவிற்கு ஆதரவாக தாவேகாவில் இருக்கக்கூடிய, ஆமா, இவங்க பிளானுக்கு நீங்க இரையாகி விடாதீர்கள் என்பதை உறக்க சொல்லிட்டு, மிக நிச்சயமாக இன்னொரு கருத்தை சொல்லி ஆகணும் இந்த தருணத்துல. அதையும் சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சிடறேன். அது என்ன கருத்து அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்கு இப்படி சொல்றேன். இப்ப ரசிகன், தேவா, காதலுக்கு மரியாதை, இந்த மாதிரி துல்லாத மனம் துள்ளும் இப்படி நடிச்சிட்டு இருந்தாரு அவரு. அப்புறம் ஆக சிறந்த சில படங்கள்லாம் வந்துச்சு. பத்ரி, சுறா, அந்த மாதிரி சில்வர் ஜூப்ளி படம்லாம் நடிச்சப்பல, புலி, இந்த மாதிரி படங்கள்லாம் அவர் நடித்து கொண்டிருந்த பொழுது விஜய் ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவரை முன்னிறுத்துவாரு, அவரை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் அவர் பின்னாடி போகும் என்று சொல்லி இருந்தால் நீங்கள் நம்பி இருப்பீர்களா? நம்பி இருக்க மாட்டீங்க. இப்போ அதே இடத்துல விஜய கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. அப்ப ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இதை நம்பல. இப்ப இங்க இருந்து ஒரு 15-20 வருஷம் கழிச்சு தள்ளி பாருங்க. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறவன், டான்ஸ் ஆடுறவங்க இல்லையா, இவங்க எல்லாம் இந்த ஆசையோடு, இந்த கனவோடு என்ன செய்வாங்க? 15-20 வருஷம் கழிச்சு தேர்தல் அரசியலுக்கு வருவாங்க. எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. இந்த தேர்தல் பல நடிகர்களுக்கு அந்த ஆசையை தந்திருக்கிறது. இது தமிழ்நாட்டிற்கு பேராபத்து. நான் அதான் திருப்பி சொல்றேன். இப்பவும் உறுதியா ஒரு விஷயத்த நான் சொல்றேன். மிக நிச்சயமாக விஜய் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போவதில்லை. அதை நான் எழுதி தரேன் உறுதியா, மாற்று கருத்தே இல்லை. ஆயினும் அந்த ஆசை ஒருவருக்கு அவர் களத்துக்கு அவர் பின்னாடி ஒரு கூட்டம் போய் அது ஓட்டும் போட்டிருக்குது இல்ல. தமிழ்நாட்டினுடைய என்ன சொல்றது, ஒரு பண்பட்ட தமிழ்நாட்டிற்கு, அரசியல் மயப்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டிற்கு இதுவே பேராபத்து. அப்போ இந்த பேராபத்தில் இருந்து இன்னும் பலர் இதுபோல் எழுந்து வரக்கூடும். வர இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாம் இன்னும் கூடுதல் கவனத்தோடும் கூடுதல் அக்கறையோடும் பணி செய்து வேலை செஞ்சு இந்த இளைஞர்களையும், இந்த நடிகர்களின் பின்னால் மயங்கி திரியக்கூடிய இளைய சமுதாயத்திற்கும் சேர்த்து நாம வேலை செஞ்சு அவர்களையும் அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அந்த பணிகளை இன்னும் வீரியத்தோடு செய்வோம் என்று சொல்லி
மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள். திராவிடம் 2.0 நிச்சயம் மலரும். நாளை காலை வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் அதை சொல்லும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.